Hello friends, welcome to this time. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிக்ஸி வந்து 5 minutesல எப்படி க்ளீன் பண்றது அப்படினு பார்க்க போறோம். பாருங்க, அழுக்கா இருக்க மிக்ஸியை எப்படி 5 minutesல க்ளீன் பண்றது. அது ஒரே ஒரு பொருள் போதுங்க. அது என்ன பொருள்னா விபூதி. விபூதியில நம்ம தேய்ச்சாவே நல்லா க்ளீன் ஆயிருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் எடுத்துக்கணும், அதாவது டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா பெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும், வளைச்சி வச்சுக்கோங்க. வளைச்சி வச்சுட்டு இப்போ விபூதி வந்து நான் சோடாவும் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். விபூதி கூட ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மிக்ஸியை க்ளீன் பண்ணலாம் வாங்க. பாருங்கள், இது மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அதை வந்து சென்டராக பார்த்து சூடு பண்ணிங்கன்னா அது வளைஞ்சிரும். அதை நல்லா வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள விட்டு க்ளீன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு பெண்ட் ப்ரெஷ்ஷு இருக்குதுன்னா நீங்கள் பெண்டான ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உள்ள விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பெண்டான ப்ரெஷ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ஷை. நல்லா உள்ளெல்லாம் அழுத்தி தேய்ங்க. பாருங்கள், அந்த சைடில் குட்டி குட்டியாக ஓட்டை அதுக்குள்ள எல்லாமே ப்ரெஷ்ஷோட இதுதான் போகும். ஸோ இந்த டூத் ப்ரஷ் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்ஸியை கழுவ. இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த விபூதி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு டைம் தேய்ச்சிங்கனாவே நல்லா பழையன்னு ஆயிரும், புது மிக்ஸ் மாதிரி ஆயிருங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக இப்போ தேய்ச்சிட்டேன். அந்த ஒயர் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றா டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா பழைய துணி, வேஸ்ட் துணி ஏதாவது இருந்தால் அதை வச்சு துடைச்சிருங்க. இல்லை டவல் ஏதாவது வச்சு நீட்டாக துடைச்சிருங்க. இப்போ நான் ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒயரும் சேர்த்து தேய்ச்சிக்கிறேன். இது வந்து ப்ரஷ், இந்த மிக்ஸி ஜாரில் அந்த இதுவும் இருக்கா ஒயர் இருக்குல்ல, அதையும் கூட இதை கலவு யூஸ் ஆகுது ப்ரெஷ்ஷு. அதையும் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ நல்லா தேய்ச்சிக்கோங்க. அந்த பெல்ட்டும் நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கும் போயிடும். மிக்ஸி ஜாருக்கு பின்னாடி இருக்க அழுக்கும் போயிடும். அதை தேய்ச்சிட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அழுக்கும் போயிடும். நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். தேய்ச்சதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா வந்து துடைக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு பின்னாடிலாம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் பின்னாடி தென் அந்த பெல்ட்டு அதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். மிக்ஸி மட்டும் ஒரு டால் வச்சு நல்லா துடைச்சிடுங்க. உள்ள வெளியில் எல்லாம் நல்லா அழுத்தி துடைச்சிடுங்க. கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ அழகாக புதுசு மாதிரியே மிக்ஸி இருக்குது. புது மிக்ஸி தான் சொல்லணும், அவ்வளோ பளிச்சுன்னு வெளியே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.